ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி குக்கர்லேயே குழையாமல் வெஜ் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு குக்கர் வச்சு 3லேருந்து 4-5 ஸ்பூன் எண்ணெய், 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. கூடவே பட்டை, லவங்கம், பிரியாணியில் சேர்த்துட்டு வெங்காயம் சேர்த்துக்கலாம். 3 பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க நீட்டு வாக்கில். 1.5 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதங்கி வந்த அப்புறமா ஒரு 3 தக்காளியும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் செய்கிற குவான்டிட்டி ஒரு கிலோ அளவுக்கு ரைஸ் அளவுக்கு செஞ்சுருக்கேன். கூடவே ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான காயெல்லாம் சேர்த்துட்டு கொத்தமல்லி, புதினா சேர்த்து உப்பு சேர்த்து ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது நல்லா வதங்கி வந்த அப்புறம் தண்ணி சேர்த்துக்கலாம். 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர்ன்ற அளவுக்கு இன்றைக்கி தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி நல்லா கொதிச்சு வந்த அப்புறமா அரிசியை சேர்த்துக்கோங்க. எப்பயுமே தாளிக்கும் போது அரிசி ஒருவங்க கரெக்டாக இருக்கும், அப்போ தான் குழையாமல் வரும். கொத்தமல்லி, புதினா சேர்த்துட்டு ஃபைனலாக சோயாபீன்ஸ் 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2 விசிலுக்கு ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. விசில் நல்லா ரிலீஸ் ஆன அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா குழையாமல் பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிருக்கும். இந்த ரெசிபி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள்.